வச்சு அவங்க சொல்லுகிற குடும்பம் அது எப்படி ஒத்துக்கும்பா? அது என்னாச்சு உனக்கு? எதுக்கு இதை போய் விளையாடுங்கக்கா? நல்ல விஷயத்துக்காக போயிருக்கோம், இந்த மாதிரி பண்ணலாமா? இருங்க என்னாச்சுன்னு கேட்கறேன். கேளு சீக்கிரம் கேளு, வண்டி வேற வந்துட போல இருக்கு. எல்லாரும் கிளம்புற நேரத்தை விளையாடு உட்காந்துருக்கா. கொஞ்சம் கூட அறிவுறதே கிடையாதுல. நீங்க வேற கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஏடி எப்படி வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. இது எதுக்கு இப்ப அழுது உட்காந்துக்க நீ? கேசோக கதைய கேளு தாய்க்குள்ளமே, எம்மா தாய்க்குள்ளமே, அத கேட்டாக்கா தங்காதம்மா உங்க மன்னமே. சி என்னதானே பிரச்சனை உனக்கு? வீட்டில் தான் மாமியார் தொல்லை தாங்க முடியல. உங்க கூட எங்க ஜாலியா ஊர் சுத்தி பார்க்கலாம் சொல்லிட்டு வந்தா உங்க அக்கா படுறது கொஞ்சம் கூட சரியா கிடையாது. என்னடி ஆச்சு? எங்க அக்கா என்னடி பண்ணிச்சு? வெளியில ஊர் சுத்தி பார்க்கும்போது நல்லா வாய்க்கு ருசியா சாப்பிடலாம், பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ், பரோட்டா அப்படின்னு சாப்பிடலான்னு பார்த்தா புளியஞ்சோத்த கலக்கே பேக் பண்ணி இருக்குதுக்கா உங்க அக்கா. அடிப்பா வீட்டுக்கு தான் இருக்கே நீ. ஏடி அதுக்கு படுத்து இருக்க நீ? ஆமாக்கா ஆமா, கோமதி அக்கா யாசில மண்ண வாரி கொட்டிடுச்சு. அழுவாதடி நல்லா தண்டி அழுவுறாய் வா. ஏன் சோக கதைய கேளு தாய்க்குள்ளமே. காது குடுத்து கேட்க முடியல. சஞ்சு வா நம்ம போய் வண்டியில உட்காரலாம். வாங்க படி, சதீஷ் அங்கதான் இருக்கான் பாருங்க. வண்டி வந்துச்சு, வாங்க வாங்க வா போலாம். இதை பார்த்தாச்சு இந்த டிராமாலாம் சின்ன பசங்க கத்துக்குங்க. கொஞ்சம் டிராமாவை போறாளுங்க. நான் வீட்டுல இருக்குது அப்படின்னா அவ கூட சேர்ந்து அவளுக்கு மேல இருக்குது. நீ வா நம்ம போலாம். ஏண்டி எங்க அக்கா புளி சாதனா எடுத்து வரட்டும், தயிர் சாதனா எடுத்து வரட்டும், அதை பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? கூறு கட்ட குப்பி அதெல்லாம் மனசுல நான் தின்ன முடியுமா? சீமந்தம் வைக்கிறேன்னு அப்படிதான் நீ போட்டு உசுர வாங்கினேன். சரி சீமந்தம் சொல்லிட்டு பல்ல கட்சின்னு சாப்பிட்டோம். இப்போ எங்கன்னா புடவை வாங்க போற இடத்துலயும் இந்த மாதிரி பண்ணா இதெல்லாம் அடுக்குமா? இதெல்லாம் நியாயமா? உங்க அக்காவை நீ இதெல்லாம் கேட்க மாட்டேன்? காலையில போய் நல்லா நறுக்கு 4 கேள்வி கேட்டு தண்ணி வந்தேன். நீ கேட்டது 10 பைசா கூட பிரயோஜனப்படல. அங்க வந்து பரிமளா அக்காவும் அவங்க அக்காவும் சேர்ந்து பெரிய வாழை இடத்துல வந்து வச்சு நான் கட் பண்ணி அதில் சாப்பாடு போட்டு பேக் பண்ணி இருக்காங்க. ஆளுக்கு ஒரு பார்சல் கொடுக்க போறாங்க போல இருக்கு. அதை நினைச்சாலே என் நெஞ்செல்லாம் புண்ணாய் போகுது. அவங்க சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வந்தா நம்ம சாப்பிடணுமா? பின்ன நம்ம சாப்பிட்றதுக்கு தானே எடுத்துன்னு வராங்க. உன் அண்ணன் கிட்ட சொல்லி ஒரு பிரியாணி வாங்கி தர சொல்லக்கூடாதா? ஏன் இப்படி அக்காவும் தங்கச்சி கஞ்ச பிசு நிறைய இருக்கீங்க? தானத்தில் சேர்ந்த தானம் அண்ணன் தானம்னு சொல்லியிருக்காங்க. அந்த அண்ணன் தானத்தை போடக்கூடாதா நீங்க? வாயில எதுனா வந்துடும் கும்முனு. காதை கொடுத்து கேட்க மாட்டேன், வாயை மூடுமா. அப்படியேதான் பாடி இருப்பேன் திரும்ப வர வரைக்கும். இப்ப உனக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டேன், சொல்லி தொலை. புளி சாதம் கட்டின்னு வராங்களா, நம்ம சாப்பிட தேவையில்ல. ஓ பட்னி போட்டு என்ன கொல்ல போறியா? என் மாமியார் மாதிரியே பேசுது இதுவும். லூசு கிரிக்கி சொல்றது முதல்ல காது குத்தி கேள்றி. சொல்லு. உறவேல நிறைய கோயில் இருக்குது அங்க. உண்டை கட்டி என்ன தருவாங்களா? நின்று வாங்கி தர போறியோ? அங்கேயே புளி சாதம் பொங்கலை தண்டி போடுவாங்க. சொல்ல வந்த காது குத்தி என்ன கேக்குறியா? நீ பாட்டு லூசு மாதிரி பேசினுக்க. லூசுதான் நான் லூசுதான். எங்க அண்ணன் பிரியாணி வாங்கி தர சொல்லுச்சே, நான் கண்டிப்பா உனக்கு பிரியாணி வாங்கி தரேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஆமாண்டி, நம்ம 2 பேர் மட்டும் பிரியாணி சாப்பிடலாம், மத்தவங்க புளி சாதம் சாப்பிட்டான். இப்போதான் என் வயித்துல பாலே வாத்துருக்க. நீ என்ன சந்தில சிந்தில அக்கா போயிட்டு வாடி போடின்னு சொல்ற? எல்லாம் சரியே கிடையாது. ஓ சாரி மன்னிச்சுக்கா மன்னிச்சு. கத்திரிக்காம துண்டு இருந்தா காலில் கூட விழுந்து கும்பிட முடியல. எப்படி வந்து முட்டை நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு கீழே விழுறதுன்னு தெரியுதுல்ல, தள்ளி நிக்க வேண்டியதானே. அப்படின்னு இருந்தா மண்ணில் தான் அடிக்கும். நீ மன்னிப்பு கேட்டது போதும், கண்டிப்பா அக்கா கண்டிப்பா பிரியாணி வாங்கி தருவல, ஏமாத்திர மாட்டேல்ல? வாங்கி தரேன். நீ நானே வாங்கி தரப்பா, எங்க அண்ணன் தண்ணி வாங்கி தர போதே, கண்டிப்பா வாங்கி தரோம். இப்பதாக்கா போன உசுறு திரும்பி வந்துச்சு. அடி ரொம்ப பலமா படிச்சாக்கா? இல்லடி லேசா தான் பட்டது. சரி விடு, தைல தேய்ச்சா சரியா போயிடும். போற வேலை 2 ரூபாய் தைல வாங்கி தரலாம். பாடுறத நிறுத்த மாட்டா போல இருக்க. வாக்கா. இந்த வர ஜெனரல் சீட்டா கூட இருக்கு. டிரைவர் சீட்டே உனக்குதா? வா வா வா. ஐயா சதீஷ் சொன்ன போனவள இப்ப பழகுது. வா கோமதிமா. வானே இப்போ நான் ரெடி ஆயிட்டீங்களாமா? ரெடியானே இருக்கனே. மணி ஆச்சுமா, நல்ல நேரம் போறதுக்குள்ள கிளம்பணும்ல. இங்க இந்த பசங்க கிட்ட கத்த முடியல. வெளில இருந்து நானும் எழுப்பி நிற்க லேட்டா தான் எழுந்துதுங்க. இப்பதான் ரெடியா இருக்குதுங்க. ஏன் மத கையில தூக்கு? இது ஒண்ணு இல்ல, போற வழியில தண்ணி தாக்க எடுத்து வச்சுக்கேன், குடிக்கிறதுக்கு மோர் கலக்கி வச்சிருக்கேன். நல்ல வேலை பண்ணமா. அடிக்கிற வெயிலுக்கு எது குடிச்சாலும் தண்ணி தாக்க அடங்கவே அடங்காது. மோர் குடிச்சாதான் கொஞ்சம் திருப்தியா இருக்கும், நல்ல உடம்பு நல்லா ஜில்லுன்னு இருக்கும். ஆமாண்ணே, அதனாலதான் அதில் நின்று பால் வாங்கி தயிர் ஊற்றி வச்சிருந்தேன். அதை எடுத்து மோர் சிலிப்பி வச்சுட்டேன். கொஞ்சோண்டு இஞ்சி, பச்சை மிளகா, அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு தாளிச்சிருக்கேன். நல்லா வாசனையா இருக்குமா. ஆளுக்கு ஒரு டம்ளர் ஊற்றி கொடுத்தா குடிச்சிட்டு கம்முன்னு இருப்பாங்க. இல்லைன்னு வச்சுக்கேன், எனக்கு அந்த ஜூஸ் வேணும், எனக்கு இந்த ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுனே இருப்பாங்க. நான் பண்ணமா மரத்தில் காய்க்கிற மாதிரி. அதெல்லாம் வாங்கி கொடுத்ததுலாம் பிரச்சனை இல்லமா. என்னதான் குடிச்சா தண்ணி தாக்க அடங்காது. வெயில்னா கொஞ்சம் நெஞ்ச வெயில் அடிக்குது. என்ன அந்த பசங்களாம் வந்து இது வாங்கி கொடு அது வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குங்க. நீ எதுவுமே வாங்கி தராத, கம்முன்னு இரு, புரியுதா? ஏமா குழந்தைங்க கேட்கும்போது வாங்கி கொடுக்க கூட சொல்றியா? இது நியாயமா? இதெல்லாம் நீ சொல்ற பத்தி கேட்க மாட்டேன். என்ன போ, எல்லாரும் வண்டியில வந்து உட்காந்துட்டாங்கம்மா. நீங்க தான் இன்னும் வரல, சீக்கிரம் வாங்க. எல்லாரும் வந்துட்டாங்களா? ராதிகா வண்டியில உட்காந்துக்கா? ஆமாம்மா, நான் வரும்போது எதுக்கு போனாங்க? வண்டியில தான் உட்கார சொன்னாங்க, அங்க உட்காந்துக்காங்க. பாத்தி என்ன ஒரு குரல் கூட கொடுக்கல. என்ன நேரா போய் வண்டியில உட்காந்துக்கா பாத்தியா? ஏமா 2 பேருக்குள்ள எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் புளி சாதம் கலரி வச்சேன். அதை பார்த்துட்டு ஒரு அம்மன் கத்திட்டு எங்கேயும் சண்டை போட்டுட்டு போயிருக்கா. ஏமா அவனுக்கு இந்த வேலை நான் தான் சாப்பாடு வாங்கி தரேன் சொன்னேன். என்ன ஒருத்தர் 2 பேர் இருந்தா வாங்கி கொடுக்கலாம், 20 பேர் கிட்ட போயிருக்குமே. எல்லாருக்குமே ஹோட்டல்ல போய் வாங்கி கொடுத்தா கட்டுப்படி ஆகுமா? அது வண்டியில போகும்போது வரும்போது நமக்கு வந்து வயிற்று கலக்கம், பாத்திரம் உண்ணி பட சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டமா போயிடுனே. அதுதான் புளி சாதமா இருந்தாலும் பழுதா இருந்தாலும் நம்ம வீட்டு சாதம்னா 4 சாதம் வாயில போட்டுக்கினா கூட வயிறு எல்லாம் குழு இருக்கும். எந்த பிரச்சனையும் வராது வீட்டு வந்து சேர வரைக்கும்.
அதனால தான் புளி சாதம் கலர்னேன். அதை பார்த்துட்டா வந்து பார்த்துட்டு ஓ ரமான் கத்தி அம்மாக்கெல்லாம் பண்ணிட்டு போயிருக்கா. ஏன்டி அண்ணன் தான் உனக்கு வாங்கி தரேன் சொல்லிச்சு, நீ எதுக்கு இது ஒரு கலர, உனக்கு வேறு வேலை கிடையாதா, வெட்டி கிடையாதா, கஞ்ச பிசினாரி அந்த பிசினாரி இந்த பிசினாரி பேசிட்டு போயிருக்கா. அச்சோ உனக்கு கஷ்டம் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன் நான் சாப்பாடு ஹோட்டல் வாங்கி தரமா சொல்லிட்டு. நானும் ஆஹா ஓஹோ நான் போய் சமைச்சு வச்சிருக்கேன். ராதிகா சொன்ன மாதிரி புளி சாதம் கலரி வச்சிருக்கேன். தொட்டு கூட எதுவுமே செய்யல, போகிற வழியில் வடை மட்டும் வாங்கிக்கலானே. சரிம்மா காலையில் டிஃபனுக்கு வேறு ஹோட்டல் நிப்பாட்டினால. ஆமாம் அதுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிடலான்னு பார்த்தேன், இந்த ராதிகத்தில் தாங்க முடியல, அதனால தான் எதுவுமே செய்யல. இட்லி மட்டும் வாங்கி கொடுங்களாக்கா ஒரு 4 நாள் இட்லியே. சரிம்மா வீட்டை விட்டு கிளம்புங்கம்மா, டைம் ஆகுது. இந்த ஒரு நிமிஷம் மகா வாணி சீக்கிரம் வாங்க, மணி ஆகுது. ஏன்னா நீ போயிட்டே இருந்த பின்னாடியே பசங்க இட்டுன்னு வரேன். லேட் பண்ணாதீங்கம்மா. பின்னாடியே வரேண்ணே. நான் போயிட்டு வண்டியை திருப்பி நிற்கிறேம்மா, வாங்க. சரிண்ணே. மாப்பிள்ள வராரா இல்லையா கேட்கலையா? மாப்பிள்ள வராரா இல்லையாம்மா? ஒரு யாரும் முக்கியமானவங்க பார்க்கணுமாண்ணே, அதனால காலையிலே கிளம்பி சீக்கிரமா. சரிம்மா குழப்பம் முதல்ல பார்க்கணும்ல, புடவை நம்ம போயிட்டு வந்துடலாம். சீக்கிரம் வாங்கம்மா. சரிண்ணே. இந்த மனுஷன் வந்திருக்கலாம்ல கூட, இன்னைக்கு தான் இல்லாத வேலையெல்லாம் வரும். அவங்கள பார்க்கணும் இவங்கள பார்க்கணும் போய் நிற்பாரு. அவன் அண்ணனுக்கு மூஞ்சியே சின்னதாகி போச்சு. இதெல்லாம் அந்த மனசுக்கு எங்க புரியுது? இடே கிளம்புனீங்களா இல்லையாடி, மணி ஆகுதுடியே. ஒழுங்கா ஒருத்தி வீட்டில் விட்டுட்டு ஒருத்தி காலேஜுக்கு அனுப்பிச்சிட்டு நான் பாட்டு நிம்மதியாக தனியாக போயிருக்கலாம். சரி குழந்தைங்களாச்சே, நல்ல இடத்துக்கு இட்டுன்னு போனாதான் நல்லது கட்டு தெரியும் சொல்லிட்டு கூட்டின்னு போனான்னு பார்த்தா என்ன டென்ஷன் பண்ணதுக்கு இன்னும் ரெடி ஆகாம வந்துட்டேம்மா கத்திக்கிட்டே இருப்பீங்க. கத்துற எனக்கு வேற வேலை வெட்டி இல்லைல்ல, அதனால கத்தி இருக்கேன். நான் போய் வண்டியில் உட்காரேன், பொறுமையா வாங்க. இருமா வந்துட்டோன்னு ரூமுக்கு வந்து இருக்கிறீங்க. வாங்க அப்பலாம். ஏடி நீ மட்டும் வந்திருக்க, மகா எடி அவன் என்ன ரெடி ஆகலாமா? அவன் இங்கே இருக்கட்டும், நம்ம மட்டும் போகலாம். எது அவளை மட்டும் தனியாக விட்டுட்டு போறியா? பின்ன அவன் என்ன ரெடி ஆகல, அவள் வீட்டில் இருக்கட்டும், நம்ம மட்டும் போய் நல்ல படையாக செலக்ட் பண்ணி வரலாம். அதான் திமிரு கொஞ்சம் நெஞ்சமான திமிரு கிடையாது உனக்கான. நீங்க தானே மணியாவது கத்தின்னு இருந்தீங்க, அதான் அவளை இங்கே விட்டுட்டு போயிடலாம். நம்ம போல சீக்கிரம் போல வாங்க. ராதிகா கூட சேர்ந்து வாய் ரொம்ப அதிகமாகி போச்சு. ஆத்தா ஆளு இல்லைன்னா இப்படிதான் பேசி தெரியுது போல இருக்குது. அம்மா சித்தி வந்திருக்காங்க. ஐயோ அவ எப்படி வந்தா, வண்டியில் தள்ளி உட்காந்தா. சரி கண்டுக்காத மாதிரி. அதான் ஆள் இருந்தா ஒரு பேச்சு, ஆள் இல்லைன்னா ஒரு பேச்சு, இப்படிதான் ஓடுது போடுறது காலம். வாடி நீ எப்படி வந்த? நான் வந்தது உனக்கு தெரியவே தெரியாது. இப்படி அண்ணன் வந்து தெரியும், அண்ணன் வந்து நீங்களா வந்து வேன்ல உட்காந்துக்கீங்க அப்படின்னு சொல்லிச்சு. சரி கிளம்பலாம் சொல்லிட்டு நாங்கள் கிளம்பின்னு இருக்கோம். இந்த பசங்க ரெடி ஆகல, அதை கத்தி நிற்க நானே. உங்க பசங்க ரெடி ஆகணும், உங்க பசங்களை நீ திட்டு யாரும் வேணாம்னு சொல்லல. அதுக்கு என் பேரை சொல்லி எதுக்கு திட்டுற? ராதிகா கூட சேர்ந்ததுனால வாய் அதிகமாகி போச்சுன்னு அப்படி சொன்னா நான் அப்படி சொல்லடியே. தப்பா நீங்க ஏமாத்துற வேலை என்கிட்ட வச்சுக்காத, நான் நல்லா கேட்டேன். நான் ஏன்டி அப்படி சொல்ல போறேன்? நீ வாய் தந்து பேசவே மாட்டியே, வாயில அது பூச்சாச்சே. உங்க கூட சேர்ந்து வாய் ஆயிப்போச்சு நான் சொன்னேன். தங்கச்சி ஏன் தங்கச்சி தங்கமான தங்கச்சி தூண் மாதிரி என்ன சொல்லு. நான் ராதிகா திட்டினேனா? திட்டினீங்கம்மா. பாத்துக்க குழந்தைங்களும் என்னைக்குமே போய் சொல்லாதுங்க, பெரியவங்க தான் போய் சொல்லுவாங்க. சரி இப்போ உனக்கு என்ன, உனக்கு வேலை இடம் பிடிச்சி வச்சு அக்காக்க வேன் காலியாக தான் இருக்குது, இடம்லாம் காலியாக தான் இருக்குது. உனக்கு இடம் பிடிச்சி வர வைப்பாங்களா? வீட்டுக்குள்ளே புதுனது மற்ற எல்லாருமே வந்து வேனில் உட்காந்துட்டாங்க. என்ன பண்ணிருக்கேன் என்ன அந்த புதுசாக தான் பாசப்பட்டு இருக்கியா? அதெல்லாம் எப்பயும் ரெடி. இந்த பசங்க என்ன ரெடி ஆகாது கத்தி நிற்க நானே. அதெல்லாம் இருக்கட்டா, இது என்ன தூக்கிச்சிருக்கியா? இதுவரையே மோர் சிலிப்பி எடுத்துருக்கேன்டி. என்னது மோர் சிலிப்பி வச்சிருக்கியா? போகிற வேலை தான் கிடைக்கல, அது ஆளுக்கு ஓட்டாம ஊற்றல. நான் மோர் சிலிப்பி வச்சுக்கிறேன். நல்லா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியல. ஆமாம் சும்மாவே ஆடுவேன். சித்தி பாத்தீங்க எப்படி கொடுமை பண்றாங்க? நான் கேட்க மேய்க்க ஆள் நினைச்சு இப்படிதான் கொடுமை பண்ணுவது. மோர் வெயில் காலத்துல உடம்புக்கு எவ்வளவு நல்லது. காசு கொடுத்தா கூட ஒரு சில இடத்துல எல்லாம் கிடைக்காது. நம்ம ஊர்ல கிடைக்காது, ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்து நிற்க. உங்களுக்கு வாய் ரொம்ப அதிகமா இருக்குதா? வெளியில போறனைக்காவது ஒரு ரோஸ் மில்க், ஒரு சர்பத்து அந்த மாதிரி என்ன குடிக்கலான்னு பார்த்தா மோர் எடுத்துக்கினியா, கடல புளி சாதம் கறி எடுத்துக்கினேன். ஒரு பிரியாணி வாங்கி தர விடாம நான் தான் பண்ண போறியே தெரியல. எனக்கு அண்ணனுக்கு அன்னைக்கு அம்மாக்கு அதுக்கப்புறம் யார் பரமலக்காக்கு அவங்களுக்கு யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு நான் கொடுப்பேன். உங்களுக்கு வேணா குடிங்க, வேணா போங்க கடையில் இருக்கிறத போய் வாங்கி குடிச்சிட்டு வயிறு வலிக்குது வாய் வலிக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ சொன்ன பத்தியா 100ல் ஒரு வார்த்தை ரொம்ப வாஸ்தவமான பேச்சு. இது மட்டும்தான் நான்லாம் அண்ணன்கிட்ட நான் வேணுமா கேட்டு வாங்கிப்பேன். நீ வந்து வீட்டில் இருந்து எடுத்துட்டு வந்து பத்தியா புளி சாதமும் அந்த மோரை குடிச்சிட்டு உட்காந்து வண்டியிலே. இது எனக்கு உனக்கு வாங்கி தர சொல்கிறேன் மாமாவை. உங்கள் அம்மா பக்கத்தில் மட்டும் உட்காரவே உட்காராத. சரி அதை விட காஞ்சிபுரத்துக்கு வந்து புடவை மட்டும் எடுக்க போகிறோமா, கோயிலெலாம் போய் சுற்றி பார்க்கறதுக்கு போகிறோமா? என் அண்ணன் சொல்லிட்டு ஃபோனில் இந்த மாதிரி சீக்கிரமாக புடவை எடுத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க கோயிலுக்குலாம் கொஞ்சம் 1-2 கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எவ்வளோ சீக்கிரமாக புடவை எடுக்கணுமோ அதை பொறுத்து தான் கோயிலுக்கு குளத்துக்கு போக முடியுமோ, இல்லை நேராக வீட்டுக்கு தான் வந்து சேருவோமோன்னு நம்ம கையில் தான் இருக்கிறதுலாம். அப்படியா? மகாவுக்கு சீக்கிரமாக புடவை எடுத்துடலாம். அண்ணன் வந்து எனக்கு புடவை எடுத்து தரேன் சொல்லிருக்கு. அது செலக்ட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகும், அதை கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் எடுக்கும். சரி முதல்ல சீக்கிரமாக வீட்டை விட்டு கிளம்புனா தானே வீட்டுக்குள்ளே இருந்தால் எங்கே எல்லாத்தையும் சுற்றி பார்க்க முடியும். வாங்க போகலாம். இதே மகா வாடி மணியாவது இன்னும் என்னதான் பண்ணுவாளோ தெரியல. அதுக்கு தான் அவளை எங்கேயும் விட்டுட்டு போகலான்னு சொன்னேன். சொல்கிற பச்சு கேட்குறீங்களா? இப்போ வண்டியில் போய் உட்காரு போ. அடி உங்கள் அம்மா பச்சு போவாத இப்படி போட்டான். வாங்க சுற்றி போகலாம்.